அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை சோதரிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாள் எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆம். எடுத்து வாசிப்போம். ஓசியா 7ஆம் அதிகாரம், அதுல 8ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ஓசியா 7:8. எபிராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான், எபிராயிம் திருப்பி போடாத அப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிராயிம் திருப்பி போடாத அப்பம். சோத்திரம். அந்த நேரத்தில் எபிராயிம் சொன்னோம்னா, புறஜாதியருடைய மார்க்கங்களை பின்பற்றாதிருங்கள் என்று நம்ம புதிய ஏற்பாடுல வாசிக்கிறோம். நம்ம எல்லாம் இதுல செய்யற என்ன தப்பு அப்படின்னு இல்லை. நம்ம எல்லாரும் பண்றாங்களே, நாம இல்லை, அப்படி கிடையாது. அவன் நம்மளை வேறுபடுத்தி இருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு கூட தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதிகளை சொல்லி வருவார்கள். அவங்க செய்ய நம்ம என்ன முடியாது. வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் செய்ய தகுதி உண்டு, ஆனாலும் தகுதி இராது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு என்ன பண்ணாதுங்க, அது தகுதி இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அவங்க பண்ற மாதிரி நம்ம தேவனுக்கு பிரியமானதை தான் பார்த்து பார்த்து செய்யும் பொழுதுதான் ஆண்டவனுக்கு பார்த்து நம்ம என்ன பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற. இந்த எபிராயிம் பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு பக்கம் நம்ம சுட்டார், என்ன ஒரு பக்கம் வேகாம இருக்கும். அது சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஆமா, வெந்து வேகாம சாப்பிட்டா வகுறுதான் வலிக்கும். அவசரத்துல தூக்கி போட்டா என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அதனால ரெண்டு பக்கமும் வேகணும். சோத்திரம். ரெண்டு பக்கம் என்ன பண்ணும், உள்ளும் புறமும் என்ன பண்ணும், உள்புறமும் சுத்தமா இருக்கணும், வெளிப்புறமும் சுத்தமா இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பக்கமும் அப்படி இல்லை. எப்படி ஒரு பறவைக்கு 2 ரெக்கை இருக்கிறதோ, அது அப்பதான் பறந்து என்ன பண்ணும், அழகா மேல பறக்கும். ஒரு ரெக்கை தான் என்ன முடியாது, பறக்க முடியாது. அந்த இடத்துல சொல்றது, எபிராயிம் திருப்பி போடாத அப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ரெண்டு பக்கம் என்ன பண்ணும், ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற மாதமா இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பாவங்கள் பெருகிருச்சு. சபைக்குள்ளேயும் என்ன பண்ணுதுங்க, இன்னைக்கு பலவிதமான சோதனம், உலக வழிபாடுகள். அது மாத்திரமல்ல, இந்த புறஜாதியினுடைய மார்க்கங்கள் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அந்நிய ஜனங்களுடைய கலந்திருக்கிறான். அப்ப கலந்திருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ அதுல கலக்கும் பொழுது என்ன பண்ணும், அந்த அந்நியமான காரியங்கள் சபைக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாரு, என் சபையை கள்ள குகையாக்காதீங்க அப்படிங்கிறார். என் சபையை தேவன் அந்த இடத்துல என்ன பண்றாரு, அந்த சபையை ரத்தத்தை சிந்தி சம்பாதிக்கப்பட்ட. அப்போ ஆண்டு என்ன பண்ண, அந்த கள்ள குகை ஒன்று இருக்கிற இடம் என்ன பண்ணும், பரிசுத்தமா இருப்பதாக, ஏன்னா நான் உலாவுகிற இடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சோதரம் எபிராயிம் ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறா. ஏன்னா நேசிக்கிற அப்படின்னா சொல்லுப்பா, நீ எல்லாம் செய்யக்கூடாதுப்பா, நீ என்னுடைய பிள்ளைப்பா, நீ எனக்காக வாழணும்ப்பா, நான் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு நீ உயிர் வாழ்றது, உன் குடும்பத்துல இருந்து, உன் பிள்ளைகள் இருந்து நான் உனக்கு கொடுத்தது. நான் எனக்காக என்ன பண்ணு, நீ பரிசுத்தமா வாழ்ந்து என்னுடைய சத்தியத்தை சத்தியமாக வாழ்ந்து நீ என்ன பண்ணு, எனக்கு உண்மை உள்ளவனா இரு, மற்றவனை போல் நீ இருக்காத என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறது ஆதங்கத்தை நாம் பார்க்க முடியும். இந்த ஓசியா பயங்கரமா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை, இந்த ஏக்கங்களை, அந்த எண்ணங்களை தேவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். இருதயத்தின் தேவனுடைய இருதயத்தில் காணப்படுகிற அந்த வேதனைகளை இந்த இடத்துல சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாளிலும் கூட நம்ம ரெண்டு பக்கமும் என்ன பண்ணும், தேவனுக்கு சோதரன் நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளாக, ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, உலகத்தின் மார்க்கத்தில் நம்ம பின்பற்றாதபடிக்கு துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவான், பாவினுடைய வழியின கர்த்தருக்கு பிரியமாக இரவும் தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சோதரன். நல்ல ஆண்டவர் வார்த்தையை நம்ம கேளுங்க, ஆண்டவர் வார்த்தை மறுபடியும் படிங்க. சோதரன். ஆண்டு நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார், எந்த விதமான சந்தேகம் இல்லை. பரிசுத்த தேவனின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா.
நெருப்பாய் இறங்கிடுவார், என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.